தற்காத்துத் தற்கொண்டாட் பேணித் தகை சான்ற சொற்காத்துச் சோர்விலாள் பெண். தெருவோரம் உள்ள ஒரு பழக்கடையில் பழம் வாங்கிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அங்கே நின்று கொண்டிருந்த இரு வாலிபர்கள் கமலாவைப் பார்த்து நக்கலாக ஏதோ பேசி சிரித்துக் கொண்டிருந்தனர். கமலா இதைப் பொருட்படுத்தவில்லை. அவள் பழம் வாங்குவதில் மட்டும் கவனமாக இருந்தாள். இதை அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு சாதுவும் கவனித்து வந்தார். பின் அவள் பழம் வாங்கிவிட்டு வீட்டிற்குத் திரும்பிக் கொண்டிருந்தாள். சாதுவும் பின்தொடர்ந்தார். சாது அந்தப் பெண்ணின் வீட்டிற்கு வந்து உணவு கேட்டார். இன்முகத்துடன் வரவேற்ற கமலா சாதுவிற்கு உணவளித்தாள். பின் கமலா கை கால் ஊனமுற்ற தன் கணவனுக்கு உணவு ஊட்டிக் கொண்டிருப்பதையும் சாது கவனித்தார். பெண்ணே, உன் ஒழுக்கத்தையும் பேணிக் காத்து உன் கணவரையும் அன்போடு கவனித்துக் கொண்டு உன் குடும்பப் பெயரையும் நிலைநாட்டுகிறாய். நீதான் ஒரு சிறந்த இல்லத்தரசி என்று சாது கமலாவை பாராட்டி ஆசிர்வதித்து விடைபெற்றார்.